வணக்கம். என்னுடைய பேர் மனோஜ். நான் வந்து திருச்சி அருகே ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேரில் மனோஜுங்கிற பேரில் கொள்ளிடம் ஸ்டேஷனில் ஒரு புகார் வந்து ஒரு பெண்மணி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சித்ரா. என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட நான் பொருள் நகை எல்லாமே வாங்கிட்டு ஏமாத்திரதாக ஒரு பொய்யான தகவல் சொல்லியிருக்காங்க. அதை விட பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. அலுவலக பணியாளராக நாங்கள் வந்து அவங்கள வர வச்சோம். கமிஷன் பேஸுக்கு ஒர்க் பண்ண வச்சோம். அவங்களுடைய சில உரிமைகள் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்கள வேலையை விட்டு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம நிப்பாட்டிட்டோம். ஸோ அதனால் நம்மளை பழிதீர்க்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கம்பெனி நிறுவனத்தோடைய பேரை அழிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து இந்த வழக்கு என் மேலே தொடரப்பட்டது முற்றிலும் பொய்யானது என்பதை நான் வந்து எங்கே வேணாலும் நிரூபிக்க முடியும் என்னால். இல்லை, இப்போ அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட பேரம் ஏதாவது பேசுகிறாங்க? அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 3.5 பவுன் நகை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 2 லட்சம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவல்லாம் கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு. இது எல்லாமே பொய்யான தகவல். உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் மனோஜ். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். திருச்சி வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து ஒரு 1.5 இயர்ஸாக நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். கடந்த 6 மாதமாக அவங்கள பணியை விட்டு நீக்கிட்டோம் சார். என்ன காரணம்? அவங்களுடைய நடவடிக்கைகள் சில விஷயங்கள் பிடிக்காதனால நம்ம வந்து பண்ணி வந்து அவங்கள நீக்கிட்டோம் சார்.